ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற தமிழ் குடும்பங்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரிட்ஜிங் விசா மூலம் ஆஸ்திரேலியா வந்தவர்களின் துயரத்தை நிவர்த்தி செய்யுமாறு ஆஸ்திரேலிய முன்னாள் உள்துறை அமைச்சர் அலெக்ஸ் ஹாக் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 2012 மற்றும் 2013 ஆண்டுகளுக்கு இடையில் படகு மூலம் சென்ற சுமார் 8000 நிராகரிக்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். 2013 ஆண்டு இலங்கையிலிருந்து படகு மூலம் வந்த மெல்பேர்னில் வசிக்கும் ரதி பார்த்தலோட் மற்றும் அவரது குடும்பத்தினரின் துயரம் குறித்து ABC செய்தி வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பிறந்த அவரது 11 வயது மகள் 10 வயதில் முழு குடிமகன்கள் ஆகியுள்ளனர். ஆனால் அவர், அவரது கணவர் மற்றும் மூத்த மகள் இன்னும் சில உரிமைகளுடன் அகதிகளாக உள்ளனர். மூத்த மகள் 11ஆம் வகுப்பு படிக்கிறார். தடயவியல் அறிவியல் படிப்பதே அவரது இலக்காக வைத்துள்ளார். ஆனால் அவர்களின் பிரிட்ஜிங் விசா நிலை HECS மாணவர் கடன் திட்டத்தை அணுகுவதை தடுத்தது. அவர்களுடன் படகு மூலம் வந்த பிற தமிழ் குடும்பங்களும் இந்த சூழ்நிலையை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர்களுக்கு குடியுரிமை உள்ளது. ஆனால் மற்ற உறுப்பினர்கள் அதை இழந்து விட்டனர். இதுபோன்றவர்கள் ஆஸ்திரேலியாவில் நீண்ட காலம் தங்கியுள்ளதால் தற்போதைய நிலைமை குறித்து அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது என்று அலெக்ஸ் ஹாக் குறிப்பிட்டுள்ளார். படகு மூலம் வரும் அகதிகளுக்காக 2013 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபாஸ்ட் ட்ராக் முறையின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு இந்த பிரச்சினை எழுந்துள்ளதாக ABC செய்தி வெளியிட்டுள்ளது.